Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டியில் ரெசிஸ்டார் இன் சீரீஸுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டார்னா என்னன்னுட்டு ரெசிஸ்டாங்கிறது ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல். அந்த கண்டக்டிங் மெட்டீரியல் கரண்ட்டோடைய ஃப்ளோவை லைட்டாக ரெசிஸ்ட் பண்ணும். அதை தான் அந்த மெட்டீரியலை தான் ரெசிஸ்டார்ன்னுட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த ரெசிஸ்டாரை இன் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சீரீஸ் கனெக்ஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை அதுக்கு அடுத்து கனெக்ட் பண்ணணும். அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே போனோம்னா அது சீரீஸ் கனெக்ஷன். அதுவே பேரலல் கனெக்ஷன்னா என்னென்னா, இப்போ இங்கே எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை அதுக்கு கீழே கனெக்ட் பண்ணி அதுக்கு கீழேன்னுட்டு கனெக்ட் பண்ணிட்டே போனோம்னா அது பேரலல் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷன்னா ஒன் ஆஃப்டர் அனதர். அதுவே பேரலல் கனெக்ஷன்னா 1/1 இது அரேஞ்ச் பண்ணுறது பேரலல் கனெக்ஷன். இப்போ எனக்கு 3 கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் ஒரு பேட்ரி இருக்குது. அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் ரெசிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதோட நெகட்டிவ் டெர்மினலில் கீயையும் அம்மீட்டரையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெசிஸ்டாரில் ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படின்னா எனக்கு இது R1ங்கிற ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, R2ங்கிற ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, அடுத்து R3ங்கிற ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல்ங்கிற டாப்பிக்கில் நிக்ரோம் வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அடுத்து காப்பர் வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அலுமினியம் வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். மூணுக்குமே ஒரே ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அதனால தான் இங்கே எடுத்திருக்கிற 3 ரெசிஸ்டன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். R1, R2, R3ன்னுட்டு எனக்கு டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்தது அதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுமே டிஃப்ரென்ஸ் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு R1ங்கிற ஒரு ரெசிஸ்டாரோடைய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V1ஆக இருக்கும். R2வோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V2ஆக இருக்கும். R3யோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V3ஆக இருக்கும். அடுத்தது இந்த 3 ரெசிஸ்டார்லேயுமே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஈக்குவலாக தான் இருக்கும் சீரீஸ் கனெக்ஷனில். ஆனால் பேரலல் கனெக்ஷனில் டிஃபர் ஆகும். இப்போ எனக்கு ஃப்ரம் ஓம்ஸ் லா எல்லாமே ஓம்ஸ் லாலேருந்து தான் டிரைவ் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்னென்னா V = IR. அதான் எனக்கு ஃபார்முலா. இப்போ எனக்கு மொத்தம் 3 பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. V1 கண்டுபிடிக்கணும்னா I எனக்கு சேஞ்ச் ஆகாது சீரீஸ் கனெக்ஷனில் சொல்லிட்டோம். அதனால் I தான் இருக்குது. I1, I2, I3ன்னுட்டு டிஃபர் ஆகாது, வெறும் I மட்டும்தான். ஆனால் அதுக்கப்புறம் V1உடைய ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா R1, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது V2 வேணும்னா இதை நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது 2. அடுத்தது V2உடைய கரண்ட் எனக்கு I தான் இருக்க போகுது. அதோடைய ரெசிஸ்டன்ஸ் R2. இதை நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது V3யோடைய கரண்ட் I தான் இருக்க போகுது. அதோடைய ரெசிஸ்டன்ஸ் R3. இதை நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு V வேணும். அதாவது டோட்டல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு வேணும். அப்படி டோட்டல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணும்னா V1, V2, V3 இது 3யுமே ஆட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு டோட்டல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து எழுதியாச்சு. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எழுதியாச்சு. இப்போ எனக்கு V = V1ஓட வேல்யூ தெரியும், IR1. அடுத்தது V2ஓட வேல்யூ தெரியும், IR2. அடுத்தது V3யோட வேல்யூ தெரியும், IR3. அடுத்தது நம்மளுக்கு ஃபார்முலாவில் தெரியும் Vயோட வேல்யூ என்னென்னா IR. அதான் ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த Vக்கு பதிலாக நான் IRன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் IR = IR1 + IR2 + IR3. இப்போ இங்கே Rங்கிறது எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா RSன்னுட்டு டினோட் பண்ணுவாங்க. அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ன்னுட்டு சொல்லுவாங்க அதை. அப்படின்னா இங்கே எனக்கு IRS = இது 3லையுமே எனக்கு I இருக்குது. அந்த ஐயை நான் காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா R1 + R2 + R3 மட்டும் மீதி இருக்கும். இந்த ஐயும் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா RS = R1 + R2 + R3. அப்படின்னா இதை மாதிரி சீரீஸ் கனெக்ஷனில் ரெசிஸ்டாரை கனெக்ட் பண்ணியிருக்கிறப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வேணும்னா R1 + R2 + R3ன்னுட்டு கனெக்ட் பண்ணேன். அதுவே 5 ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா R1, R2, R3, R4, R5 இதே மாதிரி இது பண்ணும்.
அதுவே வந்து எனக்கு n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டார் இது பண்ணியிருந்தாங்கன்னா R4 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் Rn வரைக்கும் கொடுத்துருக்க ரெசிஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸை வந்து சம் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிடும். அதான் வந்து ரெசிஸ்டார் இன் சீரிஸ். இது வந்து சீரிஸ் கனெக்ஷனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். பேரலல் கனெக்ஷனுக்கு வந்து வேறு ஒரு மெத்தட் இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ இதோடய முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.